ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்ப்பது நம்பர்ஸ் கூட கிடையாது. 2 முதலமைச்சர்கள் ஆதரவில் இருக்கக்கூடிய இந்த கட்சி இந்த ஆட்சியில் ஏன் அந்த 2 முதலமைச்சர்களும் அமைதியாக இருக்காங்க? இன்ஃபேக்ட் இது வந்து நாயுடுக்கு வச்ச குறின்றாங்க. ஏன்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 முதலமைச்சர்கள் குற்ற வழக்குகள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதில் ரொம்ப ஸ்டாலின் அவர்கள் மீது கூட குற்ற வழக்குகள் இருக்கின்றன. இவங்க மேலே ரேவந்த் ரெட்டி மேலே இருக்குது, சந்திரபாபு நாயுடு மேலே சீரியஸ் கேசஸ் இருக்குது. சந்திரபாபு நாயுடு இஸ் நவ் அண்டர் பெயில். ஆமாம், இடி வழக்கில் கைது செய்யப்பட்டு அவங்க குற்ற வழக்கில் ஸ்டேட் போலீஸ் இடி எல்லாம் அரெஸ்ட் பண்ண பிறகு அவர் வந்து ஜாமீனில் தான் இன்றைக்கி இருக்கார். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி அண்டர் பெயில், எல்லாமே அண்டர் பெயில். சந்திரபாபு நாயுடு அண்டர் பெயில். நம்ம ஜுடிஷியரி சிஸ்டத்தில் அது இருக்கு. இது ஒரு கேலி கூத்து. ஆமாம், இப்போ நீங்கள் அவங்கள 30 நாள் உள்ளே வச்சிங்கன்னா அவங்க பதவி போய்டுன்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது அன்அக்செப்டபிள். நீங்கள் வந்து ட்ரையல் கிடையாது, ஆமாம், கன்விக்ஷன் கிடையாது. நல்லா நீங்கள் கவனிக்கணும். இப்போ முதலமைச்சரோ அமைச்சர்களோ பிரதமரோ வந்து 30 நாட்களுக்கு மேல் இருந்தாங்கன்னா அவங்க பதவி போய்டும்னு சொல்கிறாங்க.